ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டியர். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் நடிச்சிருக்காரு, காளி வெங்கட் நடிச்சிருக்காரு, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, தலைவாசன் விஜய் சார்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளாக ஸ்டோரி எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கொரட்டை விடுவாங்க. அவங்க நிறைய பேர் வந்து பொண்ணு பார்க்க வருவாங்க. பொண்ணு பார்க்க வரவங்க எல்லாருக்கிட்டே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னு நிறைய பேர் வந்து போயிடுவாங்க. அப்புறம் ஜி பிரகாஷ் வந்து இவங்களை பொண்ணு பார்க்க வரும்போது இவங்ககிட்ட வந்து அந்த உண்மையை மறைச்சிருக்கு. 2 பேருக்கும் வந்து கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆன பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டில் இவங்க குறைச்சி சொல்கிறாங்க. அவர் வந்து முடிச்சுட்டு இந்த மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்புறம் அதை பேசி சால்வ் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கம் வந்து பாதிச்சுட்டே இருக்கும். இவங்க வந்து ஒரு இன்டர்வியூ போகிற ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மீடியாவில் வந்து ஜாயின் பண்ணுவார். இப்போ ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து இவருக்கு இன்டர்வியூ எடுக்க வாய்ப்பு கிடைக்கும். அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து அவங்க இன்டர்வியூ எடுக்க முடியாமல் போகுது. ஏன் இன்டர்வியூ எடுக்க முடியாத போது நீங்கள் இதை ஒரு படம் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. அது ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையாகி டிவோர்ஸ் வரைக்கும் போது கடைசியில் இவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்களா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்களா அப்படின்றத கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து தலைவாசன் விஜய் சார் வந்து இவங்க அப்பா ஜி பிரகாஷ் அப்பாவை சின்ன வயசுலேயே ஒரு வீட்டை விட்டு ஓடி போயிடுவார். அவங்களையும் கடைசியில் அவரையும் தேடி கண்டுபிடிச்சாங்களா, இவங்க ஃபேமிலி ஒன்று சேர்ந்தா அப்படின்றது தான் கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி அங்கே வரக்கூடிய காளி வெங்கட் சார் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணியிருப்பாரு. ஜி பிரகாஷோட ஆக்டிங் வந்து ஓவராலாக வந்து நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம டியர் வந்து ஒரு ரொமான்ஸாக இருக்கும், ரொமான்ஸ் காமெடியாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இது வந்து ஒரு ஃபேமிலி சைடு ஒரு ட்ராமா தான். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ட்ராமா, நார்மலான ஒரு ஸ்டோரி தான். நம்ம பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தான் இருக்கும். அதனால் நார்மலான ஒரு ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், உங்களுக்கு எதிர்பார்த்தது படம் இருக்காது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எமோஷனலான சீன், ஃபேமிலிக்குள்ளே ஒரு எமோஷனலான சீன், அம்மா சென்டிமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து அந்த சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து டேரக்டர் வந்து கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கோம். அதை வந்து எப்படி பேசி சால்வ் அவுட் பண்ணுவாங்க, கடைசியில் எப்படி இது பண்ணுவாங்கன்றது கொஞ்சம் அந்த எமோஷனலான சீன்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்றபடி படத்தில் வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. நாங்கள் எல்லா படமும் நாங்கள் வீக்கெண்டில் பார்த்தாச்சு. எங்களுக்கு இந்த படம் பார்க்கணும் நீங்கள் வந்து இந்த படம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நார்மலாக ஜஸ்ட் போய் பார்த்தா உங்களுக்கு ஒரு தடவை பார்க்குற மாதிரி இந்த படம் இருக்கும். மற்றபடி பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா 2 out of 5. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.